பரியேறும் பெருமாள் படத்தோட ஹீரோயின் 2 பேரும் வந்திருக்காங்க. முதல்ல கதிரிட்டு வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். மலையாளி கூட்டம்க்கு அப்புறம் இந்த கிராமத்து சப்ஜெக்ட் ஒரு பக்கத்து வீட்டு இளைஞன் அப்படின்னாலே டக்குன்னு கதிர் முகம் வந்தது. நிறைய பேர் சொல்றாங்களா இதை? ஆப்வியஸா நீ மலையாளி கூட்டம் நடந்ததுக்கு உண்டான காரணமே அதுதானே. இல்லன்னா நம்ம பயங்கர கலரா அப்படி இப்படிலாம் இருந்திருந்தாலும் மலையாளி கூட்டம் வச்சிருக்க மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னொன்னு பரியேறும் பெருமாள் படத்தோட ட்ரைலர் பார்த்தவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வந்து கதிரோட நடிப்பு ரொம்பவே மெருகேறி இருக்கு. ஒரு கிராமத்து இளைஞனா அதே சமயத்துல நிறைய இடங்கள்ல ரொம்ப பயங்கரமா நடிக்கிறதுங்கிறது. ஏன்னா அந்த ரொம்ப எக்ஸ்பிரஷன் வெளிக்காட்டுறதுலாம் வந்து இந்த படத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஓடி வந்து விழுறது, இல்லன்னா ரொம்ப கோவப்படுறது, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்ல ஒண்ணு, நீங்க ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லா படத்துலயும் நீங்க இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வந்துடாது. மெயின் ரீசன். இன்னொன்னு, ஒரு கதை படிக்கிறப்பவே அதோட டெப்த் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கதை படிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னொன்னு இந்த படம் எப்படியா வருங்கிறது தெரியும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாதான் as an ஆர்டிஸ்டா இந்த படத்தை நம்ம இது பண்ணோம். சோ அந்த மாதிரி போட்ட எஃபர்ட்ஸும் இன்புட்ஸா இருக்கட்டும். ஒரு சின்ன சீன், அதாவது எப்படி நீங்க ஒரு உழுவுற சீன்னா ஒரு 10 டேக் இருந்தாலும் நீங்க 10 டேக் நம்ம உழுவணும்னு தோணும். ஏன்னா நீங்க ஆன் ஸ்கிரீன் வந்து பாக்குறப்ப எந்த கட்லயும் நம்மளோட தப்பா தெரிஞ்சிடக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இருக்க ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ், அந்த டாகோட சீக்வன்ஸ்ல வந்து உழுவுறது, அது ரியலாவே ஒரு 10 தடவை ஓடி வந்து உழுவுற ஷாட் தான். அந்த ஸ்கிரீன்ல எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நாய் கூட நடிச்சிருக்கு. ஓடி வந்து உணர்ந்து அப்படியே டக்குனு உங்களை பாக்குது. அதுக்கப்புறம் அது ஓடவே இல்லை, கரெக்டா நிக்கிது அதுவும் உங்க பக்கத்துலயே. இல்ல அதான் பிரதர், நீங்க வந்து அது ஸ்டார்டிங்ல இருந்தே நான் கூடயே அந்த அதோட கேங்ல ஃபிட் ஆகிட்டதுனால அதோட இது என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்க நம்மளோட ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். இப்ப நம்ம போய் உழுந்து அழுவுறோம்னா ஏதோ சம்திங் இஸ் ராங்ங்கிறது புரிஞ்சுக்கிது. நிக்குது, அவங்க தாண்டவே இல்லை. நீங்க இந்த இதுதான் இவனுக்குள்ள என்னமோ நடக்குது, ஏதோ பரபரன்னு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அது பயங்கர ஈஸிலி சென்சிபிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அதுதான் நீங்க அந்த படத்தை வந்து ரொம்ப லைவ்லியாவும், நீங்க கருப்பியோட கேரக்டரோட இது பாத்தீங்கன்னா அந்த நாய் கூட ஓடி வந்துட்டே இருக்கும். நம்ம நிக்கிறப்ப நிக்கும். அதுதான் அதோட இது. வேட்டைக்கு யூஸ் பண்ற நாய். ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து வேட்டைக்கு பழகுன நாய் நம்ம இது பண்ண உடனே அது போய் முயல் இருக்கு அப்படின்னு சென்ஸ் பண்ணுச்சு. ஒரு 4 நாள் ஷூட்டிங்க்கு அப்புறமேல இவன் இதுல இருந்து இது வரைக்கும் ஓட வைப்பானு, அதுக்கப்புறம் நிறுத்திடுவானுங்க. ஆக்ஷன் கட்டுக்கு நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுல இருந்து ஓடும். அந்த 4th டே நாங்க சேஞ்சா பாக்குறோம், அது பக்கத்துல நிக்குது. நம்ம நின்னுட்டோம். உடனே 4 நாள்ல ஃபாரின் பிரீட் எல்லாம் கத்துக்கிறதுக்கு 4 மாசம் அது ஓட இருக்கும். தினமும் 2 மணி நேரம் வாக்கிங், அதுக்கு ஜூஸ் கொடுக்கணும். ஆமா, அது நம்மளோட அதிகமா செலவாகும். சோ அதனால இந்த டாகோட நடிச்சதும் இது வந்து சிப்பியா பிரதர்? இது என்ன பிரீட்? சிப்பிப்பாறை. சிப்பிப்பாறை, கன்னி, இந்த மாதிரி பிரீட் நாட்டு இது எல்லாமே வேட்டைக்கு யூஸ் பண்றாங்க. நீங்க ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அதோட வேற லெவல்ல இருக்கும். ஆக்சுவலி இந்த நாய் தான் இப்போ துபாயில அந்த ரேஸ்லாம், டாக் ரேஸ், டாக் ரேஸ் கொண்டு போய் வராங்கல்ல. நல்ல பவர். நீங்க வந்து லென்த் இருக்குல்ல, அதோட லென்த்தா இருக்கட்டும். நீங்க முயல வந்து அப்படி பிளான் பண்ணி பிடிக்குது. நாங்க ஷூட் பண்றப்போ ஒரு முயல் ஒண்ணு ஓடுச்சு, அது ஓடுறப்போ ஒண்ணு இப்படி போகுது, அப்படியே இன்னொன்னு ரவுண்ட் அடிச்சு அப்படியே கார்னர் பண்ணி பிடிச்சிருது. இல்ல இது நாங்கெல்லாம் பாத்துருக்கோம். ஏன்னா நான் கோயம்புத்தூர் அப்படிங்கறனால சத்தியமங்கலத்துல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் இப்போ பயங்கரமா இருக்கும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, அது வேட்டை நாய் பயங்கரமா பயன்படுத்துவாங்க. ஒரு 3 நாள் பழகிட்டாங்க. அதுக்கு அந்த அறிவு இருக்கும். இவங்க வீட்டுக்காரங்க, இவங்க உள்ள வர மாட்டாங்க. சரி, படத்துல முக்கியமான ஹீரோவா அந்த நாய் இருக்கனால இவ்வளவு நேரம் அதை பத்தியும் பேச வேண்டியதாயிடுச்சு. அடுத்த ஹீரோயின் இருக்காங்க நம்ம கூட, ஆனந்தி. ஒரு அழகான காதல் இந்த படத்துல பாக்குறதுக்கு ரொம்ப பிளசண்டா. ஒரு காலேஜ்ல நல்ல வெள்ளையா ஒரு அழகான பொண்ணு வந்துருச்சுன்னா எவ்வளவு காம்படிஷன் இருக்கும், அதுக்கு நடுவுல இப்படி ஒரு காதல், இந்த மாதிரி நிறைய யூகங்கள் இருக்கும் இந்த படத்துல. ஆனந்தியோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க படத்துல? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆமா, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஜோதி மகாலட்சுமி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பயங்கர க்ளோஸ் டு ஹார்ட். அது நரேஷன் கேட்கும் போதே எனக்கு தெரியும் இந்த ரோல் இந்த மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கிற ரோல் அண்ட் ஆடியன்ஸ் மனசில் நிற்கிற ரோல் ஈஸியாக வராது. ஆர்டிஸ்ட்க்கு டேலண்ட் இருந்தாலும் அப்பப்போ ஏன்னோ எல்லாமே அமையாது. அண்ட் மீ ஒரு கதிர் இருக்கட்டும், வி ஆர் வெரி லக்கி. இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் அண்ட் ஒரு நல்ல சோஷியல் கண்டென்ட் இருக்கிற படத்தில் நடிச்சதுக்கு பெருமையாக இருக்கு. சரி, இப்ப எப்படி ஆனந்த் இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க? பேசிக்கலி நீங்க ஆந்திரான்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் எப்படி இவ்வளவு அழகா தமிழ் வருது? எத்தனை நாளா சென்னையில இருக்கீங்க? தமிழ் எத்தனை நாளா தெரியுது உங்களுக்கு? கையல் படத்துக்காகவே டப்பிங் பண்றதுக்கு நான் கத்துக்கிட்டேன். டப் பண்ணிருக்கேன், விசாரணைக்கு பண்ணிருக்கேன், இந்த படத்துக்கும் நான் தான் பண்ணிருக்கேன். அதுவே நல்ல விஷயம். இப்ப இண்டஸ்ட்ரி மாறிட்டு இருக்கிறதுல ஒண்ணு இதுவும். ஹீரோயின்ஸே பாடுறாங்க, டப் பண்றாங்க, அவங்களே பேசுறாங்க, பாடுவாங்க. அது வேறையா? பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப நாளா ஜென்ரலா ஹீரோயின் சொல்லிட்டு இருந்த கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா இங்க தமிழ் ஹீரோயின்ஸ் மதிக்கிறதே இல்லைங்க அப்படின்னாங்க. இண்டஸ்ட்ரி நிறைய ஹெல்தியா சேஞ்ச் ஆகுதுல இது ஒண்ணு நினைக்கிறேன். அடுத்ததான் இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கும்போது இந்த கலர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு கலர் இருக்கு படத்துல. திருநெல்வேலி நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி காமிச்சிருக்கீங்க.
அதாவது இப்போ இந்த படத்தோட இயக்குனர் மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணுங்கிறத சொன்னாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இப்ப சமீப காலமா தமிழ் சினிமால கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. இந்த படங்களுக்கான வரவேற்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இந்த ட்ரைலர் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மனசுல டக்குன்னு ஒட்டிடுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க? பேசிக்கலி நீங்க வில்லேஜ்க்குலாம் போயிருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலா மதையானை கூட்டமா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் மதுரை போறது அப்பதான் ஷூட்டிங்க்கு. திருநெல்வேலியா இருக்கட்டும், இதுவரை நான் லைஃப்ல திருநெல்வேலி வளர்ந்துட்டு இருந்த ஒரு பையன். நான் கோயம்புத்தூர். சோ அதனால அங்கிருந்து நான் பெருசா வெளியே கோயம்புத்தூர் இந்த இதை விட்டு வெளியே போனதே இல்லை. சோ எனக்கு என்னன்னா இந்த கதை படிச்சதுக்கு அப்புறம் லேண்ட்ஸ்கேப்பா எப்படி இருக்கும் தான் நான் இமேஜின் பண்ணலையே. இந்த கதைக்கு பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. அந்த உண்மை சம்பவத்தோட உண்மையா என்ன நடந்தது, அதோட எமோஷன் என்ன அப்படிங்கிற எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் தெரியும். இப்ப செல்வண்ணா இது பண்றப்போ நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு சீன் இருக்குன்னா அந்த எமோஷனுக்கு பின்னாடி ஒரு உண்மையான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதோட எமோஷன் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேசியிருப்போம், சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறது. அது ஈஸியா நீங்க அந்த எமோஷன் நம்ம கேரி அவுட் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், என்ன மாதிரி எமோஷன் நமக்கு வரும்னு ஒண்ணு இருக்குல்ல. இது எல்லாத்தையும் உள்ள வச்சுதான் பரியேறும் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணது. இன்னொன்னு, இந்த வில்லேஜ் மாதிரி படங்கள் பண்றப்போ ஒரு நேச்சுரல்னஸ், அதாவது என்ன யதார்த்த வாழ்க்கையை நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்றதுதான் இது. சோ அதனால எந்த இடத்துலயும் அது மிஸ் ஆயிராம நீங்க ஊர் மக்கள் ஈஸியா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. நீங்க நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும். 100% அவங்கள மாதிரி இருந்தாதான் நம்ம மட்டும் தனியா தெரிய மாட்டோம். சோ இந்த இதுக்குண்டான மெனக்கெடல்கள் ஜாஸ்தியாவே இருந்தது. இப்ப ஆனந்திக்கு இது ஒரு திருநெல்வேலி சப்ஜெக்ட் அப்படிங்கறதுனால அந்த லாங்குவேஜ்ங்கிறது இப்போ ஒரு சில ஊர்கள்ல மட்டும்தான் அந்த 2 வார்த்தை பேசினாலே கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ நீங்க அந்த ஊர் அப்படின்னு. அதுல திருநெல்வேலியும் ஒண்ணு. சோ ஆனந்த் நீங்களே டப் பண்ணிருக்கீங்க. எப்படி இந்த படத்துல வெளியூர்ல இருந்து அங்க படிக்கிற பொண்ணா, ப்ராப்பர் திருநெல்வேலி பொண்ணா? ஆமா, அம்பாசமுத்திரம் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து வர பொண்ணு. இதுல காலேஜ்ல தான் எனக்கு அதிகமா சீன்ஸ் இருக்கு. அண்ட் எனக்கு ஸ்லாங் அவ்வளவு எல்லாம் கொடுக்கல. நார்மலான ஒரு தமிழ் பேசுற பொண்ணு. ஆமா, நார்மலான ஒரு தமிழ் பேசுற ஒரு பொண்ணு. ஓகே. இதுல ஆக்சுவலா என்ன ஸ்லாங் இதுன்னா, திருநெல்வேலியில பேசிக்கா ஒவ்வொரு இடத்துல நீங்க ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு ஸ்லாங் ஒண்ணு பேசுறாங்க. இட் இஸ் நாட் திருநெல்வேலி ஃபுல்லா ஒரே ஸ்லாங் பேசுறாங்க அப்படிங்கிற இது கிடையாது. சோ அதனால நீங்க அதாவது ஸ்லாங்க உடைச்சு எல்லாரும் நியூட்ரலா பேசுறதுக்கு தான் ஸ்கூலு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வரும்ல. சோ அது மாதிரி ஸ்கூல் காலேஜுக்குனால அந்த பிரச்சனை, ஸ்கூல் காலேஜுனால அப்படி நார்மலா பேசுற மாதிரி இருக்கும். ஊர் சைட்ல பேசுற சீன்ஸ் எல்லாமே இலை அப்படின்னு அவங்களோட ஸ்லாங்ல அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ற மாதிரி நம்ம ஒண்ணு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதுல இருக்கும். சரி, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஃப்ரெண்ட் யோகி பாபு. ஆமா, பயங்கரமான காம்பினேஷன். we are all law college students. பார். ஓகே. அவர் பார். சோ நல்ல இது. யோகி ஆக்சுவலா நீங்க யோசிக்கிறப்பவே லா காலேஜ் ஸ்டூடெண்டா அவர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறப்பவே அது பயங்கரமா ஒர்க் ஆகும். அந்த ஹேர் ஸ்டைல் வேற பாத்தீங்கன்னா தலையில சீவி எண்ணெய் எல்லாம் வச்சு தலையெல்லாம் சீவி படிக்கும் மாணவன். ஆமா, நீங்க செல்வண்ணா சொல்லுவார், அவர் கரெக்டா அழகா இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் போட்டு சீவணுமா, நல்லா சீவணுமா, அவரும் ஜெல் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா சீவர். முடி கம்மியா இருக்கிற முடி நிறைய இருந்தாதான் கம்மியா அழகா காமிக்கணும் நம்மள அப்படி பாரு. அதனால அவர் அந்த இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேல அந்த கேரக்டரோட இதே ரொம்ப நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க போய் ஷார்ட் வைக்கிறப்ப அவர் அப்படியே பேன் பண்ணாலே பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்தாலே போதும். ஆமா, சோ அந்த மாதிரி இதுதான். தமிழ் சினிமால ஒரு விஷயத்த மாத்திக்க மாட்டாங்க அப்படின்னா வில்லேஜ் சப்ஜெக்ட் இந்த அடிச்சு பறக்க விடுற சீனா இருந்தாலும் புழுதியில போட்டு புரட்டுவாங்க. அது நம்புற மாதிரி இருக்கணும்னு. உங்க படத்துல அப்படி பறக்க விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல, நிஜமாலுமே வெளுத்திருப்பாங்கன்னு தோணுது. அதை சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? வெளுத்திருப்பாங்களா? நல்லா இந்த படம் முடிச்சிட்டு வந்துருவோமா ஊருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு எல்லாம் வந்துட்டே ஜெயிச்சுட்டானா? இல்ல, என்னன்னா இந்த படம் நீங்க எல்லாருமே சரி, நான் சரி, ஆனந்தி சரி, டைரக்டர் சரி, கேமராமேன் சரி, எல்லாருமே பிசிக்கல் பெயினா ஒண்ணு இருக்குல்ல, நீங்க ஓடியே இருக்கணும். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, எவ்வா நம்மளால முடியவே இல்லை அப்படி ஒர்க். நீங்க யூனிட் மேன்ல இருந்து சொல்றேன், நீங்க ஏப்ரல் மே டைம்ல ஷூட் பண்ணோம். வெயில் கொளுத்தி எடுக்கும். நீங்க போய் ஒரு மரத்துக்கடியில் கூட நிக்க முடியாது, ஏன்னா மரம் இருக்காது. நீங்க மரத்துக்கடியில் போய் நிக்கணும், மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்கு இங்கே உட்காந்துடலாண்டான்னு இருக்கும். அந்த மாதிரிதான் நீங்க நாயினாலே தாங்க முடியாது, அவ்வளோ ஹீட்டு. அப்புறம் இந்த ஊர்ல ஆரம்பிச்சா அந்த ஊர்ல போய் முடிப்பாங்க ஷார்ட்டை, அந்த வேலை எடுத்துட்டே போவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும். மாண்டேஜ் ஷாட்டே நாங்க அவ்வளவு எடுத்திருப்போம். இன்னொன்னு நானியாரோட சாங்கோட ஷார்ட்ஸ் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் மூஞ்சில ப்ளூ அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சு
அதாவது ரொம்ப ஆக்ரோஷமா இன்டென்ஸா அந்த வெயில்ல வெறும் ஓடுற ஷாட் தான். டெய்லி 2.5 மணி நேரம். நீங்க 2.5 மணி நேரம் நம்ம ஓடணும். அதாவது எப்படி ஓடுறது இருக்குன்னா படம் முடிஞ்சு வரும்போது அது முடிச்சு நான் 1 மாசம் வந்து வெறும் ரெஸ்ட் மட்டும் தான் எடுத்தேன். சாப்பிடுவேன், தூங்குவேன். இல்லைன்னா மறுபடியும் பொழைச்ச அடுத்த நாள் வந்துருக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட். உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு இவ்வளவு உடல் உழைப்பு வந்து நம்ம ஒரு படத்துக்கு போடுவோமா இனிமேல் அப்படிங்கறது எனக்கே புரியல. அவ்வளவு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இது. ஆனா அது நம்ம முடிஞ்சு வரப்போ என்ன ஆன் ஸ்கிரீன் வருதுங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அது மட்டும்தான் இதுக்குண்டான எல்லா விஷயத்துக்கும் பெய்ட் ஆஃப். பொதுவா ஹீரோயின்ஸ்னா இந்த மாதிரி வெயில்ல உருட்டி பரட்டுறாங்களா, ஐயோ வேணாங்க நீங்க பாட்டுக்கு படத்தை எடுத்துட்டு போயிருவீங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு படம் வரணும்னு தோணும். இப்ப ஆனந்த் எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சா, இல்லன்னா அதுல நீங்க காலேஜோட நிறுத்தி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் படத்துலயே கையில பாத்தீங்கன்னா நான் வந்து கன்னியாகுமரி பீச்லயே நிறைய நாள் சுத்திட்டேன் வெயில் அம்பரெல்லா இல்லாம. இந்த படத்துலயும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான் பண்ணிடும், அதுக்கப்புறம் ரோட்ல போய் ஹீரோயின் அப்படிங்கறதுக்கு அப்புறம் பண்றதான மேட்டர். இந்த படத்துல இருந்தாலும் நான் அந்த ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட். எப்பவுமே எனக்கு டைரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், எனக்கு கேஸ்ட் பண்ணி ஃபேத்தோட வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நரேட் பண்ணி அது ப்ராப்பரா வரணும்ல, அதுக்காக ஐ கிவ் மை 100%. ஓகே, இப்போ கதை சொல்லும் போது சொன்ன மாதிரி ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னாலும் ஒரு பக்கத்து வீட்டு பையன் ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னா டக்குன்னு கதிர் வந்து நம்ம மைண்ட்ல வந்துடுறாரு. கயல் ஆனந்தி இப்போ என்னென்ன மாதிரி படங்கள் அப்படின்னா ஓகே ஆனந்தி கரெக்டா இருப்பாங்கன்னு தோணுது. உங்ககிட்ட சொல்லுவாங்களா யூஸ்வலா இந்த மாதிரி சப்ஜெக்ட்னா அவங்க தான் சஜஸ்ட் பண்றாங்க இண்டஸ்ட்ரியில அப்படின்னா? இப்போ வராங்க இல்லையா, நான் வந்து இந்த படத்துக்காக நானே போய் லைக் டைரக்டர் கான்பிடென்ட்டா என்கிட்ட வந்து நரேட் நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற படம் தான் நான் பண்ணுவேன். ஐ வாண்ட் தெம் டு பி கான்பிடென்ட். அப்போதான் நான் கான்பிடென்ட்டா வேலை செய்ய முடியும். அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். ஓகே, இப்போ விசாரணை படம் பார்க்கும்போது எல்லாத்தையும் பாராட்டின மாதிரி ஆனந்தையும் பயங்கரமா பாராட்டினாங்க. ஏன்னா அவ்வளவு இயல்பா நடிச்சிருப்பீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருப்பீங்க. விசாரணை மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா ஒரு ஹீரோயினா இதுக்கப்புறம் நம்ம லைஃப் மாறிடும், நிறைய படங்கள் வேற மாதிரியான படங்கள்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். விசாரணை உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? அவ்வளவு எஃபர்ட் போட்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்படி தெரியல. நான் வந்து பயங்கரமா எல்லா படத்துக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், லைஃப்லயே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். லைக் வெரி ஒரு அடுத்து வரட்டும் அந்த ஃப்ளோல போயிடலாம் அந்த மாதிரி நினைச்ச ஒரு பொண்ணு. அண்ட் இந்த படம் வந்தா ஐ கிவ் மை பெஸ்ட் அந்த மாதிரி அந்த இதுலதான் போவேன். அண்ட் சக்சஸ் வந்து மத்தவங்களுக்கு எனக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சா போதும். நமக்குதான் சக்சஸ். நம்ம எல்லாம் வந்து ஐயோ நல்லா எக்ஸாம் இதுல இருக்கிற மாதிரி உட்காந்துருப்பேன் அப்படியே ஓகே இந்த தியேட்டர் லிஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு, தியேட்டர் இது எவ்வளவு வந்திருக்கு, ஆடியன்ஸ் எவ்வளவு வந்திருக்காங்க, எல்லாம் என்ன ரிவ்யூ போடுறாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன போடுறாங்க, இதெல்லாமே நான் படிப்பேன். ஏன்னா அதுவும் பரியரும் பெருமாள்லாம் நான் வந்து பயங்கரமா உட்காந்து படிச்சிருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி இதுதான். ஏன்னா நம்ம என்ன எஃபோர்ட் போட்டிருக்கோன்னு ஒண்ணு தெரியும் இல்லைங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் பிலிம் பண்ணணுங்கிறது பரியரும் பெருமாள் தான் டிசைட் பண்ணணுங்கிறது என்னோட மைண்ட் செட். சோ அதனால இன்னொன்னு பரியரும் பெருமாள் நானா தேடி போன ஒரு ஸ்கிரிப்ட். அது வரதுக்கு முன்னாடி ஈரோஸ்ல இருந்து அருண் வந்து நாங்க ஒரு நைட் ஒரு 3 மணிக்கு பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு கேட்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர ட்ரீம் அப்படின்னா இவ்வளவு காம்பினேஷன் சொல்லலாம். சந்தோஷ் நாராயண் இப்போ ரஞ்சித் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும். ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் படத்துல அப்படின்னு தோணும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்தா அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க போனீங்களா? ஆக்சுவலா என்னன்னா இந்த இது நடக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கேன். நீங்க வேணா இன்ட்ரெஸ்டா இருந்தா கேளுங்க அப்படின்னா நான் அப்பயே நம்பர் வாங்கி. சொன்னது யாரு? ஈரோஸ்ல இருந்து அருண். சோ அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் நான் எந்திரிச்சு போன் பண்ணி இந்த மாதிரி கதை பேசுறேன், நீங்க ஃப்ரீயா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் செட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா சும்மா சொல்லுங்க கேட்போம், நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா கேட்போம் அப்படின்னு. ஓகே கேட்கலாம் பேசலாம். அப்புறம் வந்து சொன்னாரு. அதுலயே அவர் அந்த கதையில ஒரு ஜென்யூனிட்டி ஒண்ணு இருக்கும்ல, நீங்க பயங்கர எமோஷனலா அந்த படத்தோட ட்ரிவன் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நடந்தது. அப்புறம் நீங்க ஒரு கதை பிடிக்கிறப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம், அது எப்படி என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறதுக்கும். அதுக்கப்புறமேல ரஞ்சித் சார் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றோடனே இந்த படம் ரொம்ப பெருசா மாறிடுச்சு. அதனால அந்த மாதிரி ரொம்ப பெருசா இதானதுதான் பெரிய. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவரோட இண்டஸ்ட்ரியில அவரோட growth பார்க்கும்போது அவரு கூட இருந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாருமே ஹீரோஸ் ஆயிட்டாங்க. அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கு, எல்லா படங்களையும் அந்த டீம் வந்துட்டே இருக்கு. கதிர் நாங்க எங்கேயுமே பார்த்ததே இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் பிலிம் ப்ரொடியூஸ் பண்றாரு, திடீர்னு பார்த்தா கதிர் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு பண்றாரு.
என்னைக்காவது இதை நீங்க கேட்டிருக்கீங்களா பிரதர்? ஏன்னா ஆப்வியஸா அஜித் கேட்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் ஹீரோஸா இருக்காங்க, அவங்களே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில போராடிட்டு இருக்கும்போது கதிர் வச்சு படம் பண்றீங்க அப்படின்னு அந்த விஷயத்துல இன்டர்வியூ ஆக்சுவலா என்னன்னா இது செல்வனாவோட கான்பிடன்ஸ் தான். இல்ல இந்த கேரக்டருக்கு நீங்க படம் பாக்குறப்போ இது தெரியும், இந்த கேரக்டருக்கு ஏன்னா ஸ்கூல் போர்ஷனும் இருக்கு, சோ அதனால இந்த கேரக்டர் கதிர் இருந்தா ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு இந்த படம் வந்து அவர் பெருசா இது பண்ணது கதிர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் கொடுத்தது செல்வனா. சரி, இப்போ கதிர் யார் அப்படின்னு சொன்னோம்னா டக்குன ஒரு பாட்டு, இப்ப எல்லா இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாத்துக்குமே ஹீரோஸ்க்கு ரொம்ப முக்கியங்கிறது பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க முகத்தை ரெஜிஸ்டர் பண்றது. சோ கோணக்கண்டக்காரி அப்படின்னு சொன்னோன்னா கதிர் ஞாபகம் வந்துருவாரு. ஏன்னா அது உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டா இருந்திருக்கு. அதை தாண்டி இப்ப சந்தோஷ் மியூசிக் பண்ணிருக்காரு. சோ இந்த ஃபீல் எப்படி இருக்கு? இந்த படத்துல எத்தனை பாட்டு இதே மாதிரி கதிருக்கு ஒரு அடையாளமா இருக்கும்? கருப்பி ஒரு பெர்ஃபார்மராகவும் சரி, மக்களுக்கு பிடிச்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 3 பாட்டு, கருப்பி, பொட்டல் காட்டில் பூவாசம், நான் யார், இது 3மே நான் யார் இல்ல பட் ஆனாலும் அப்ப சொல்றாங்கன்னா நீங்க நான் யார் பொட்டல் காட்டில் பூவாசம் காம்பினேஷன், ஐ மீன் எங்க லவ் சாங் அது. நான் யார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாங், லிரிக்காவும் சரி விஷுவலாவும் வெரி இன்டென்ஸ் சாங். கருப்பி எல்லாத்துக்குமே பிடிச்சு கனெக்டபிளா நீங்க டாகோட இருக்க பாட்டு. சோ இது 3மே ஆன் ஸ்கிரீனா படம் இதுவா பாக்குறப்ப இந்த சாங் 3மே கண்டிப்பா பேசுவோம்.